இப்போ இந்த இங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு விபத்தில் ஒரு உயிர் போச்சு, அது விபத்துன்னு ஏற்றுக்கிறான். ஆனால் ரோட்டில் ஓடுற சாலையில் ஓடக்கூடிய ஒரு வண்டி விபத்து ஏற்பட்டுனா அவன் மேலே கொலைப்பழி போடணும்னு சொன்னால் அப்போ என்னென்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களை அவனை அச்சுறுத்தி தொழிலுக்கு வராதன்றது. டேக்ஸை கட்டு, எஃப்சி போதா 40,000 50,000 கடனை கட்டிட்டு வருவான், 40,000 50,000 தண்டலுக்கோ கடனோ வாங்கி திரும்ப அந்த வண்டியை பழுது பார்த்து ரெடி பண்ணி ஆரம்பித்ததுலேருந்து அந்த சாகிற வரைக்கும் கடன்லேயே இன்றைக்கி அந்த தொழிலாளி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இது ஏதாவது தெரியுமா அரசாங்கத்துக்கு? வாகனம் ஏதாவது ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வீட்டில் இருக்கக்கூடிய நகையை அடமானம் வச்சு சுய தொழில் பண்ணணும்னு சொல்லி தொழில் தொடங்குறான், கடனில் ஆரம்பிக்கிறான், கடைசி வரைக்கும் கடனில் தான் இருக்கான். அவனோட வங்கி காசோலையை போட்டு பணம் இல்லைன்னு அந்த செக்கு ரிட்டர்ன் ஆனால் கூட காசு இல்லைன்னு சொன்னால் அதில் ஜிஎஸ்டி போட்டு வரி வாங்குறிய, இதெல்லாம் உனக்கு அடுக்குமா? அதுலேயும் வரி வாங்குறிய, காசு இல்லைன்னு என்னோட காசோலை திரும்புது, அதுக்கு ஜிஎஸ்டி. எவ்வளோ கொடுமை இது! ஒரு மாதம் ஆனால் ஒரு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. பெரிய பெரிய கம்பெனிலாம் மூடிட்டான் சார். நான் சொல்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒருத்தர் ஊரில் இருக்கக்கூடிய இடத்த விற்றுட்டு ஒரு 15 டாடா ஏஸை வாங்கிட்டு தொழில் தொடங்க வராரு. அவர் என்ன நோக்கம்? நான் என் தோட்டத்தை விற்றுட்டேங்க, 15 குடும்பத்தை நான் வாழ வைக்க போகிறேன், தொழில் பண்ண போகிறேன், நான் டிகிரி ஹோல்டரு, எனக்கு அரசு வேலை தெரியல, நான் சுயமாக நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து தொழிலை முன்னேற் பண்ணுறாரு. இந்த லாக்டவுனில் காணாமல் போயிட்டாருங்க. அதுக்கு அவரா காரணம்? காரணம் என்ன? இங்கே தொழில் பண்ணக்கூடிய நிலவரம் சரியில்லை, தொழில் பாதுகாப்பு இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, ஓட்டுநராக இருக்கக்கூடியவனுங்க அவனுக்கு ஒரு நலத்திட்டம் கிடையாது. பொதுவான ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா எல்லா இடத்துலையும் காசு, ஓட்ட வாளியில் தண்ணி பிடிக்கிற மாதிரி பொழப்பு. தண்ணியை பிடிச்சா ஒளிகிட்டே போயிடும் சார். நீ பிடிச்சிக்கிட்டே நீ தொழில் தொடங்குறேன்னு ஒரு வாளி நிறைவாளியாக கொண்டு வருவேன், கீழே ஓட்டையில் ஆர்டிஓக்கு லஞ்சம், போலீஸுக்கு லஞ்சம், எஃப்சி பண்ணணும், டேக்ஸு கட்டணும், இன்சூரன்ஸை கட்டணும், எல்லாம் டோலில் வழிப்பறி மாதிரி டோலில் எல்லாத்தையும் கட்டிடணும். கடைசியில் ஏதாவது மிச்சம் பண்ணி ரோட்லேயே படுத்து கிடந்து தலைமாட்டுக்குள்ளே பணத்தொட்டி கேட்டால் அங்கே திருடன் திருடிட்டு போயிடுவான். நாய் பொழப்பு சார்.